வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மே 3 சித்திரை 20. இதே நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின்பான நமது வானிலை விளக்கம், அவசியம் மற்றும் தேவை என்ற அடிப்படையிலான விளக்கம் இன்றைய நிலையில். இதற்கு முந்தைய நிலையில் நமது விளக்கமானது நமது வாட்ஸ்அப் குழுமங்களில் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. தற்போது வரக்கூடிய வாரங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு வலுவடைவதற்கான வாய்ப்புகளும் தீவிர இடிமழை பொழிவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற நிலையில் எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைவு வழக்கமானதுதான். கோடை வெப்பம் உயர உள்நுழையும் கிழக்கு தென்கிழக்கு காற்று மேற்கு வடமேற்கு திசைகளில் இருந்து தமிழக நிலப்பரப்பு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள் வழியாக உள்நுழையக்கூடிய காற்று வலுவடையும். நிலப்பகுதி ஈரப்பதம் வெப்பத்தின் மூலமாக வளிமண்டல ஈரப்பதம் அதிகரிக்க குளிர்ந்த மற்றும் ஈரப்பதம் நிறைந்த வெப்பக்காற்று இணைப்புகள் ஒன்றிணைய வலுவான வெப்பச்சலன இடிமழை மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்ற வானிலை அமைவு தமிழகத்தில் உள் மாவட்டங்களில், மேற்கு மத்திய மாவட்டங்களில், வடக்கு உள் மாவட்டங்களில், கடலோர டெல்டா மாவட்டங்களில், தெற்கு உள் மாவட்டங்களில், தென் கரைக்குடி மாவட்டங்களில் அவ்வப்போது மாறி மாறி நீடித்து வருகிறது. இந்த அமைவானது வரக்கூடிய வாரங்களில் மேலும் வலுவடையக்கூடும். மழைப்பொழிவு ஏற்படாத வடக்கு மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு வலுவடையும். மே 5, 6, 7, 8 இந்த 4 தினங்கள், அதே போல 15, 16, 17, 18, 19 இந்த தினங்கள் மே மாதத்தினுடைய இறுதி நாட்கள், 26ஆம் தேதிக்கு பின்பான இறுதி நாட்கள். ஏன் இந்த தேதியை நம்ம பிரித்து சொல்றோம்னா, இந்த ஒவ்வொரு நிலையிலும் சூரியனுடைய தோற்ற நகர்வில், வடக்கு நோக்கிய நகர்வில் காற்று போக்குவரத்தில் மாற்றங்களும் வெப்பநிலை மாறுபாடுகளும், தரைப்பகுதி மற்றும் கடல் பகுதி வெப்ப மாறுபாடுகளும் காற்று போக்குவரத்தில் திசை மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் காற்று உள்நுழையக்கூடிய வீதங்கள் மாறுபடும். ஈரப்பதம் சுமந்து வரக்கூடிய காற்றினுடைய ஈரப்பத செறிவு அதிகரிக்கும். மேற்கு மற்றும் வடமேற்கில் இருந்து உள்நுழையக்கூடிய குளிர்ந்த காற்றினுடைய வீதம் அதிகரிக்கும். அப்போ வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த நகர்வுகளில் ஏற்படும், இந்த நாட்களில் ஏற்படும். இந்த நிலையில் இந்த மே மாதத்திற்கான வெப்பச்சலன இடிமழை பொழிவு அமையும். ஜூன் 1 முதல் 7 வரை ஒரு இடைப்பட்ட ஒரு மந்த நிலை வளிமண்டலத்தில் நிலவக்கூடும். வெப்பச்சலன இடிமழை பொழிவில் தாக்கங்கள் குறையும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அப்பகுதிகள் சார்ந்த மலையோர பகுதிகள் எங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படும். அதே போல வடக்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், ஆந்திரா மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகள், இந்த நிலையில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டு ஒரு மந்த நிலை ஜூன் 1 7 வரை நிலவ, 7ற்கு பின்பு தென்மேற்கு பருவக்காற்று திருப்பத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடரும். இந்த தென்மேற்கு பருவமழையின் மீது நீனோ பசிபிக் பெருங்கடலில் நிலவக்கூடிய தற்போதைய நிலையில் ஒரு நடுநிலை, நியூட்ரல் என்ற நிலையில் நிலவக்கூடிய இந்த நகர்வும் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஐஓடி இண்டெக்ஸும் நியூட்ரல் என்ற நிலையில் தொடரக்கூடிய நிலையில் தென்மேற்கு பருவமழையின் மீது இந்த விளைவுகளினுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் இருக்காது. நியூட்ரல் நிலையில் இயல்பான தென்மேற்கு பருவமழை சற்று வலுவுடன் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
இது நெகட்டிவ் என்ற நிலை நோக்கி மாறும்போதோ அல்லது பாசிட்டிவ் என்ற நிலை நோக்கி வலுவடையும் போதுதான் தென்மேற்கு பருவமழையின் மீது இவற்றினுடைய தாக்கங்கள் இருக்கும். நவம்பர் டிசம்பர் வரை இந்த நியூட்ரல், மெலிந்த லானினோ, மெலிந்த எல்னினோ, அதே போல மெலிந்த நெகட்டிவ் வைவோடி, மெலிந்த பாசிட்டிவ் வைவோடி என்ற நிலையில் மாறுபட்டே நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே தென்மேற்கு பருவமழையின் மீதோ அல்லது வடகிழக்கு பருவமழையின் மீதோ இந்த இரு விளைவுகளும் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் குறைந்துள்ளது. இயல்பான தென்மேற்கு பருவமழையை விட சற்று கூடுதலான மழைப்பொழிவு தமிழகத்திற்கு கிடைக்கவும், வடகிழக்கு பருவமழையின் மூலமாக இயல்பான மழைப்பொழிவு தொடரவும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதாகவே நாம் எதிர்பார்க்கின்றோம். சரி, இது ஒன்று. நான் இப்போ வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகளை 3 வாரங்களில், 2வது, 3வது, 4வது வாரங்களில் நிச்சயமாக இருக்கின்றன, வலுவடைய போகின்றன என்பதை நாம் குறிப்பிட்டு விட்டோம். எந்தெந்த மாவட்டங்களில் வலுவடையும் என பார்க்கலாம். இந்த 2வது வாரத்தில், அதாவது வரக்கூடிய வாரத்தில் 5ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் இதுவரை மழைப்பொழிவு ஏற்படாத வடகடலோர மாவட்டங்களிலையும் வடக்கு மாவட்டங்களிலையும், அதாவது ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஏற்படும், முதற்கட்டமாக ஏற்படும். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்து இதுவரை மழைப்பொழிவு குறைந்துள்ள இந்த பகுதிகளில் வெப்பச்சலன மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இந்த வாரங்களில் ஏற்படும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் கூட ஏற்கனவே நம் ஏப்ரல் மாதத்தில் அங்கங்கே ஏற்பட்டு வந்தன. தற்போதும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு அங்கங்கே ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலை தொடரும். அதே போல மேற்கு மாவட்டங்களிலையும் ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த 2வது வாரத்தில் மழைப்பொழிவு வலுவுடன் ஏற்படும். ஏற்கனவே காற்றுடன் ஏற்பட்டு வரக்கூடிய அந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு 2வது வாரத்திலும் தொடரும். கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டங்கள் சார்ந்து இதுவரை ஏற்படாத அந்த அளவில் இதுவரை ஏற்பட்டு வந்த மழைப்பொழிவை விட கூடுதலான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவும், கடலோர மாவட்டங்களில் பரப்பில் குறைந்த அதே நேரத்தில் மழைப்பொழிவு வலுவுடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டம் சார்ந்த கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் கூட மழைப்பொழிவு இந்த 2வது வாரத்தில் நிச்சயமாக வலுவுடன் ஏற்படும். ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் பரப்பில் குறைந்த வாய்ப்புகளாக இவை இருக்கும். உள்பகுதிகளில் வலுவான பரவலான வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் கூட உள்பகுதிகளில், அதே போல மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் ஏற்படும். கடலூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓரிரு நாட்கள் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த பகுதிகள் சார்ந்து ஓரிரு நாட்கள் கடலோர பகுதிகளுக்கும் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல காரைக்கால் பகுதிகளிலும், அரியலூர் மாவட்டத்திலும் இந்த சுற்றில் இந்த மே 5ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கின்றன. புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து பரவலான வெப்பச்சலன இடிமழை பொழிவு உள்பகுதிகளில் ஏற்படக்கூடும். அதே போல தெற்கு உள் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேற்கு பகுதிகளிலையும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை மாவட்டத்தினுடைய மையப்பகுதிகளுக்கும் தீவிர வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
தென் கடைக்கோடி மாவட்டங்களில் ஏப்ரல் மாதத்தில் நீடித்த அந்த மழைப்பொழிவு சற்று வலு குறைந்து காணப்படலாம். அதாவது கடலோர பகுதிகள் சார்ந்து குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகள் சார்ந்து குறைந்தும், உள்பகுதிகளில் இயல்பான ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட அதே நிலையில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் இருக்கக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஓரிரு நாட்கள் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் சற்று வலுக்குறைந்து காணப்படலாம். தென்காசி மாவட்டம் சார்ந்து சீரான மழைப்பொழிவு இந்த மே மாதம் முழுவதுமே அவ்வப்போது ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக தென்காசி மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு, அதே போல அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய கணவாய் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ச்சியான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அவ்வப்போது விட்டு விலகி ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக குமரி, நெல்லை, தென்காசி, அதே போல தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து அமையக்கூடும். இது மே 2வது வாரத்தில். 3வது வாரத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த நகர்வு, அந்த சூரியனுடைய தோற்ற நகர்வில் காற்று போக்குவரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் 2வது வாரத்திலும் 3வது வாரத்தில் 15, 16ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையிலும், 4வது வாரத்தில் 25 அல்லது 26, 27 இந்த தேதிகளுக்கு பிந்தைய நிலையிலும் ஏற்படலாம். இந்த 3 நிலைகளிலுமே வேறுபடக்கூடிய மழை வாய்ப்பு, அதாவது தீவிரம் வேறுபடக்கூடிய மழை வாய்ப்புகள் இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவினுடைய செறிவு வலுவடையும். கடலோர பகுதிகள் சார்ந்த ஒரு சில உள்பகுதிகளில், அது கடலோர டெல்டா மாவட்டங்களிலும் சரி, வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அரிதான வாய்ப்புகளாக மேக வெடிப்புக்கு இணையான மழை வாய்ப்புகள் இருக்கலாம். அதீத வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது நாம் அரிதாக எதிர்பார்க்கின்றோம். இது உறுதியான வாய்ப்புகளாக எடுக்க வேண்டாம். அரிதாக நாம் எதிர்பார்க்கின்றோம். கடலோர பகுதிகள் சார்ந்த உள்பகுதிகளில், கடலோர டெல்டா மாவட்டங்கள், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த மாவட்டங்கள், இந்த கடலோர பகுதிகள் சார்ந்த உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஏற்படலாம். இது நாம் மே மாதம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கின்றது. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. நமது விளக்கமும் அவ்வாறே. டிசம்பர் மாதம் வரையிலான நாம் கடல் நிகழ்வுகளினுடைய நகர்வுகள் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். நமது சொந்த கருத்துக்கள் ஏதுமில்லை. இந்த நிலையில் பருவக்காற்றில் இவற்றினுடைய தாக்கங்கள் கடந்த காலத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை மதிப்பிட்டு அந்த வகையில் நாம் பருவமழையினுடைய தாக்கத்தை எதிர்பார்ப்பாக வெளியிட்டிருக்கின்றோம் என்ற அளவில் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.